Hello students, important problem lesson number 7 la 7.18 most number of times repeat on a problem highly important. Okay, so lesson number 7 la இந்த problem நம்ம எப்படி solve பண்ணலாம் அப்படினு பார்ப்போம். What is the angle at which a glass plate of a refractive index 1.65 அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1.65 சூப்பர். நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 1.65 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு கிளாஸ் பிளேட்டை சரியா நீங்கள் எந்த ஆங்கிளில் சாட்சி வச்சா எனக்கு அன்போலரைஸ்டு லைட் எல்லாமே வந்து பிளேன் போலரைஸ்டாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோதான் கொஷினே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த லாக்கு போகணுன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன லா? ப்ரூஸ்டர்ஸ் லா. கரெக்டாக? அப்போ ப்ரூஸ்டர்ஸ் லா நமக்கு என்ன சொல்லுது? tan IP இஸ் ஈக்குவல் டு என்னது? n. கரெக்டா? அப்போ ஐபி மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? tan இன்வர்ஸ் ஆஃப் n. கரெக்டா? tan இன்வர்ஸ் ஆஃப் n. இந்த என்னுடைய வேல்யூ நமக்கு என்னது இந்த இடத்துல? 1.65. 1.65. சார் இது வரைக்கும் எனக்கே தெரியும், இதுக்கப்புறம் தான் எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாது அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல நம்ம லாக் புக்கை யூஸ் பண்ணணும். சரியா? உங்களுக்கு நான் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனிங்க. இந்த 1.65 நம்ம எப்படி எழுதலாம்னா 1.6500 எழுதலாம். சரியா? இப்போ பாருங்க, லாக் ஷீட் எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, இந்த லாக் ஷீட்டை கொஞ்சம் என்னது பண்றேன். சரியா? எழுதுறதுக்கு இடம் வேணும். ஓகே, இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? 1.6500 தானே கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. இந்த 00 நம்மளே தான் போடுகிறோம் டெசிமலுக்கு அப்புறம். அது ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ரைட்? இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 1 பாயிண்ட் இருக்குல்ல, இதை விட்டுருங்க. இந்த 6500 இந்த 6500க்கு நியரஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்களேன். நான் இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்மளுடைய நியரஸ்ட் நம்பர். ஏன்னா இதுக்கு அடுத்த நம்பர் பாருங்களேன், 65112. இது அதிகமாக போகுது. அப்போ அந்த நம்பர் எடுக்கக்கூடாது. அதை விட கம்மியாக என்ன நம்பர் இருக்குன்னா 1. என்னது? 6447. சரியா? இது எந்த டிகிரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58 டிகிரியில். இது என்ன டிகிரியில் இருக்கு? 58 டிகிரி. எவ்வளோ மினிட்ல இருக்கு? இதுக்கு மேலே அப்படியே பாருங்க, எவ்வளோ மினிட்ல இருக்கு? எஸ், 42 மினிட்ல இருக்கு. ஓகேவா? 42 மினிட்ல இருக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் நம்மளுக்கு என்னன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0. என்ன கிடைக்கும்? 00 ஓகேவா 53 கிடைக்கும். இப்போ நம்மளுடைய அடுத்த எய்ம் என்னன்னா இந்த மீன் டிஃபரன்ஸ் எவ்வளோ கிடைச்சது? 53. இப்போ அதே டிகிரி ரோல தான் பார்க்கணும். சரியா? 53 என்ன நம்பர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 53க்கு மேலே என்ன மினிட்ல இருக்கு? 5 மினிட்ல இருக்கு. அப்போ இந்த 42 மினிட்டோட நான் என்ன பண்ணுறேன்? 5 மினிட் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 58 டிகிரி 47 மினிட்னு கிடைக்கும். இப்போ இந்த மினிட்டையும் நான் என்ன மாற்றணும்? டிகிரியாக மாற்றணும். அப்போ அது எப்படி மாற்றுவோம் நானுன்னா 47 டிவைடட் பை 60 பண்ணணும். நான் டிவைடட் பை 60 அப்படி நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.78ன்னு கிடைக்கும். 0.78. அப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பாருங்க, இந்த 58ங்கிறது எனக்கு டிகிரியோடைய வேல்யூ. கரெக்டா? அதே மாதிரி இந்த 47 மினிட்டுக்கு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? டிகிரிக்கு கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ண போகிறேன். அப்போ 58.00 ஓகேவா? 58.00 0.78 0.78 இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா 58.78ன்னு கிடைக்கும். அப்போ இது வந்து 5ஓட பெரிய நம்பர் தானே 8. அப்போ ஒரு டெசிமல் நான் முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு டோட்டல் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு 58.8 டிகிரின்னு கிடைக்கும். ஓகேவா? கிளியராக புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கோம்ட்டு? எஸ். அப்போ இந்த tan ஐபி இருக்குல்ல, ஐபி இஸ் ஈக்குவல் டு இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 1.65 நம்ம எப்படி எழுதலாம்? 58.8 டிகிரின்னு எழுதலாம். புரிஞ்சிச்சா? கிளியரா இருக்கா? எஸ். ஆன்சர் இதோட முடியல. ஆன்சர் இதோட
இல்லை, அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்கு நம்மளுக்கு. என்ன ஸ்டெப்பு? எஸ், இது எவ்வளோ தூரம் சாஞ்சி வச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ இது என்ன ஃபார்முலா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? 90 மைனஸ் ஐபி. அப்போ 90 மைனஸ் ஐபி, இந்த 90 மைனஸ் ஐபியை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 90 மைனஸ் 58.8 டிகிரி. கரெக்டாக 58.8 டிகிரி. இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஃபைனலாக 31.2 டிகிரி கிடைக்கும். 31.2 டிகிரி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளாஸ் பிளேட்டை 31.2 டிகிரி சாய்ச்சி வச்சிங்கன்னா இந்த 1.65 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொண்ட கிளாஸு உங்களுக்கு அன்போலரைஸ்டு லைட்டை போலரைஸ்ட் லைட்டாக மாற்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லாக் புக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம். இதை ஒரு வாட்டி நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஏன்னா பசங்களுக்கு லாக் புக் யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.